அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. உள்ளூர் சந்தைக்கடை வியாபாரத்தான் தாண்டிடுச்சு அறிவாலயம். அறிவாலயத்தில் இந்த ஒரு மாசம் ரொம்ப பிஸியா இருக்கும். அதுவும் பிப்ரவரி கடைசியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து எல்லாத்தையும் மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இணைப்பு உள்ள தொடர்ச்சியா நடத்துது. திமுக அறிவாலயத்துல வார ஒரு இணைப்பு கண்டிப்பா நடத்திட்டே இருக்கு. ஏதோ ஒரு கட்சியிலிருந்து வாரத்துக்கு கூட்டு வரணும், கட்சியில இணைக்கணும், கட்சியை பலப்படுத்தணும்னு தொடர்ச்சியா தன் வேலையை திமுக ஆள்பிடி அரசியலை ரொம்ப பக்காவா செய்யுது. விஜய் கூட சமீபத்தில் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கத்துக்கு பக்கம் ஒதுங்கிறாங்க, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சா அந்த பக்கம் ஒதுங்கிறாங்கப்பா, அப்படியே கூட்டு போய் கட்சி வெட்டி கொடுத்து தான் கட்சியில இணைச்சிருவாங்க. ஆள்பிடி அரசியலை மிக மிக மோசமா செஞ்சுக்கிறதுக்கு திமுக. அதனால தான் கட்சியில் இருக்க யாருமே அந்த பக்கம் போயிடாங்கன்னா விஜய் வார்னிங் எல்லாம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலை, அத்தனை ரூட்டு தலையப்புறம் கொண்டு வந்து தன் கட்சியில இணைச்சிட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம், எதுக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஓபிஎஸ் டீமே ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணிடுச்சு இன்னைக்கு. அதனால திமுக பெரிய இடத்துல வலுவா இருக்கு அப்படின்பத ஒரு கட்டமைப்பு அவங்கள உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்தனால பெரிய கட்டமைப்பு உருவாயிடுச்சா, யாரு வேணுமா வரலாம், ஓட்டாங்க மாறின தலை அப்படி சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு. ரெண்டாவதா பார்த்தோம்னா விருப்ப மனு 20ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இன்ற சூழ்நிலை நம்ம பேசிட்டு இந்த நேரத்து வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப கூட்டம் அலம் போதுதான். அறிவாலயத்தை சுற்றி செம கூட்டமா. ஏன்னா விருப்ப மனு கொடுக்குற எல்லா பேருமே தனக்கு என் தொகுதி எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி கேட்குற ஒரு சில பேர். மற்ற சில பேர் என்ன செய்றாங்கன்னா, எங்க மாவட்டத்துல எங்க தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் எங்க மாவட்டத்தில் எங்க தொகுதியில் நிற்கணும் நிறைய விருப்ப மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன உள்ளடி பாலிடிக்ஸ் இருக்குன்னா, அந்த மாவட்டத்துல அங்க பிடிக்காத சில அரசியல்வாதிகளை முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு விருப்ப மனு கொடுக்குறோம். அந்த விருப்ப மனு சப்போஸ் நம்ம கேட்டு அந்த தொகுதியை அவங்க சூஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்க. நான் கொடுத்த விருப்ப மனு அடிப்படையில துணை முதலமைச்சர் எங்க தொகுதிக்கு எங்க மாவட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது, தான் எதிரியா இருக்கக்கூடிய அமைச்சர்களோ மற்ற மாவட்ட செயலர்களை அடியோட வேலையை குறைச்சிட்டு அவங்கள காலி போட்டுறதுக்கு வழி. ரெண்டாவது பிளானா போட்டு எல்லா பேரும் இறங்கிட்டாங்க. திமுகவே ஃபார்முலா பிஏ இறக்கி எல்லா பேரும் எங்க மாவட்டத்துக்கு வாங்க, எங்க தொகுதிக்கு வாங்க, எங்க தெருவுக்கு வாங்க, எங்க முட்டுச்சத்துக்கு வாங்க, எல்லா பேரும் மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒருவேளை 234 தொகுதி 2 பேர் அப்பா பையனும் பாதி பிரிச்சுட்டுருவாங்களா, இல்லை என்ன செய்ய போறாங்க? ஏன்னா அவ்வளவு விருப்ப மனுக்கள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து நிக்கிறேன், கட்சியில வேலை பார்க்குறேன்னு சொல்ல யாரு கிடையாது. நீங்களாம் வந்து நிக்கணும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்தாத்தேன் அது விவிஐபி தொகுதியா மாறுமா, மாவட்ட செழிப்பான பதவியில போகுமா. ஏன் அவங்க தானே தமிழ்நாட்டோட முதலமைச்சர், வந்ததை ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. அதை விடுங்க, மிக முக்கியமான விஷயம், அறிவாலயத்தை சுத்தி உள்ள ஹோட்டல் கடைகள், அதே மாதிரி சின்ன சிறு வியாபாரிகள், வெள்ளரிக்காய் விற்கிறது, டீ விற்கிறவங்க வரைக்கும் எல்லா பேரும் ரொம்ப ஹாப்பியா. ஏன்னா 2 மாசமா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போறான். எப்பயுமே அறிவாலயத்துல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கான். பக்கத்துல டீ கடைகள், வெள்ளரிக்காய் விற்கிறவங்க என்ன ஊத்தான் ஒண்ணுமில்ல, உதாரணத்துக்கு குடை ஊத்தா கூட 50 குடை வாங்கிட்டு பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாங்களாம். அறிவாலயத்துக்குள்ள போயிடணும், எப்படியாவது அந்த காணாத தெய்வத்தை போய் பார்த்தரணும். நான் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்க போகுது அறிவாலயம். அதனால எல்லா பேரும் லைனா தொடர்ச்சியா படையெடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அறிவாலயம் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்குன்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. அதுலயும் எல்லா பேரும் டிஷர்ட் போட்டுட்டு தலைவர் MK ஸ்டாலின், அதே மாதிரி சின்னவர் போட்டா போட்டது வெள்ளரிக்காய் கூட விற்கிறாங்களா. ஏன்னா அப்பத்தே வந்து அவங்க வியாபாரம் ஆகும், நமக்கு பிரச்சனைலாம் போகும்போது போய்க்கிருக்கு. இப்படிப்பட்ட அரசியல், உள்ளடி அரசியல்ல 2026 திமுக எப்படி பலப்பரிச்சிய வெல்ல போகுது, இந்த சந்தை கடை வியாபாரத்தை எப்படி சரி பண்ண போகுது, இந்த பிடியா பச்சுக்களை எப்படி சரி பண்ண போகுது என்பது தெரியல. இதுல மிக முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, மாற்று கட்சியில இருந்து இளைஞர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்குறதா சொல்லி அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. அது நிறைய பேர்த்த அறுவடை பண்ணி நிறைய பீஸை கொண்டு வந்து உள்ள இறக்கிருக்காங்க. இதுக்கு மேலே 2021 அவங்களுக்கு எதிராக திமுக களம் இறக்கப்பட்ட சில வேட்பாளர்கள் இந்த முறை அவங்களுக்கு சீட்டு கிடையாது, இந்த கட்சியில இணைஞ்சவங்களுக்கு சீட்டு அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் உள்கட்சி அரசியல் பூசலாவே போய்க்கிருக்கு. மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்களும் சீட்டு, நான் தொடர்ச்சி அதே தொகுதியிலிருந்து பல முறை தோல்வி சந்திச்சேன், எனக்கு இந்த முறை எனக்கு சீட்டு தர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு நடக்குது. இதெல்லாம் எப்படி இந்த தலைமை சரி பண்ணி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கட்சியோட கோட்பாடே கொள்கை என்னவா இருக்குன்னா, திமுகவுல தொண்டர்கள் சொல்றது தொண்டனாவே இருக்கணும், போஸ்ட் ஓட்டராகவே இருக்கணும், அதே மாதிரி கோஷம் போட்டுக்கிட்டே தான் இருக்குது, நீங்க யாரும் மேல வர முடியாதுன்னு திமுக நிர்வாகிகள் அறிவாலயத்துக்கு வெளியே உட்காந்து புலம்புறாங்க. இந்த முறை எங்களுக்கு சீட்டெல்லாம் கிடைக்கும் பார்த்தா கிடைக்காதவங்களுக்கு, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எப்பயுமே முன்னுரிமை திமுகல.
இது திமுகவா இல்ல அதிமுக பார்ட் 2வா? எல்லா பேரும் தாய் காலத்தை நோக்கி வந்துருக்காங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க. இன்னும் சில பேர் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பின்னாடி எடப்பாடியுமே எங்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. அதனால எங்களுக்கு ஒண்ணு கவலை. இனிமேல் அதிமுக திமுக தமிழகத்துல வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். மிக விரைவில் அதிமுக திமுகவோட இணைய வாய்ப்பு இருக்குன்னு யார் சொல்றா? திமுக நிர்வாகிகள் உற்சாகமா சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குன்னு கேட்டோம். நீங்க நம்பிட்டு ஆகணும் அப்படின்னாங்க. சரி நம்பிட்டோம் சொல்லிட்டு வந்துட்டோம். மூன்றாவதாக அறிவாலயத்துல தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்றதுக்கு எல்லா வேலையும் பக்காவை முடிச்சிட்டாங்க. ஃபைனல் பண்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. 2026 நம்ம கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தோட மனசுல போய் ஓரமால நடுவுல உட்காரணும். 2021 இருந்து 25 வரைக்கும் மக்கள் நம்ம மேல சில கோபமா இருக்காங்க. அதெல்லாம் மறைக்கக்கூடிய அளவில் அல்லப்பர் அளவுல நல்ல பெரிய லப்பர் மாதிரி இருக்கணும். எல்லா மக்கள் காயங்களை சரி செஞ்சு நம்ம கொடுக்குற வாக்குறுதி அவங்க மனசுக்குள்ள போய் முழுசா நிக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நம்ம வெற்றி பெறதுக்கு என்னவோ அந்த வேலையை பார்க்கணும். நம்ம தொகுதி 200க்கு மேல இலக்கு இருக்குமா அடிச்சு வேலை ஆகும்னு தேர்தல் வாக்குறுதி டீம் முழுசா இறங்கி வேலை வாக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உடன் பிறப்புகளும் சமூக ஆர்வலர்களும் அதே மாதிரி சாமானிய மக்களும் இந்த ஆள்படி அரசியலும் இந்த மாதிரி வித்தியாசமா அரசியல் திமுக இறங்கி அடிக்குது. ஆனா இந்த முறை எங்களுக்கு எந்த தொகுதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அள்ளி இறைச்சிருவாங்க. ஆனா 5 வருஷம் குத்தக காலம் முடியும் கூடி நம்மளை சலிச்சு எடுத்துருவாங்க. இதெல்லாம் மாறி இதெல்லாம் மாறி மக்கள் எப்ப மனமாற்றம் வந்து உண்மைக்கு நேர்மைக்கு வலிமைக்கு நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்றே உண்மையா ஜனநாயகம் பிறக்கும் என்று சாமானியர் பல தரப்புல பேசுறாங்க. ஆனா என்ன நம்ம விடிய விடிய நாயா கத்துனாலும் பேயா கத்துனாலும் யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. அவங்க கொடுக்குற ஸ்வீட் பாக்ஸை இலவசங்களை வாங்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய சின்னத்துல அழகா ஓட்டு போட்டுட்டு 5 வருஷத்துக்கு எப்படி முழு குத்தகை அவங்ககிட்ட கொடுக்கறது, அந்த குத்தகை தேவையான அமௌண்ட்டை வாங்குறது எப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசை உருவாக்க வேண்டியது யாருக்கு? சாமானிய மக்கள் கையில தான் இருக்கு. இதை சாமானிய மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. பார்ப்போம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும், இதெல்லாம் மக்கள் எப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அணுக போறாங்க, யார் வெற்றி பறிக்க போறாங்க, இந்த அரசியல் விளையாட்டுல மக்கள் அவங்க விளையாட்டை எப்ப விளையாட ஆரம்பிக்க போறாங்க, இதெல்லாம் வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.